வணக்கம். இந்த வீடியோவில் இன்குபேட்டர் போர்டு W1209 கனெக்ஷன் மற்றும் எப்படி செட்டிங்ஸ் செய்வது என்பதை பற்றி பார்க்கலாம். இது 1209 போர்டு இன்குபேட்டரில் முட்டைகளை குஞ்சு பொரிக்க ஒரு சீரான வெப்பநிலை 20 நாட்கள் வரை ஒரு சீரான வெப்பநிலை வைக்க உதவுது. இந்த போர்டில் மைக்ரோ கண்ட்ரோலர் இருக்குது, ஆனால் அதனோட நம்பரை அழிச்சிருக்காங்க. அதில் 12 வோல்ட் ரிலே மற்றும் செட்டிங் செய்வதற்கான 3 ஸ்விட்சுகள், டிஸ்பிளே 7 செக்மெண்ட் டிஸ்பிளே, 5 வோல்ட் ரெகுலேட்டர் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. கனெக்ஷன் செய்வதற்கு பச்சை கலர் டெர்மினல் கொடுத்துருக்காங்க. இந்த டெர்மினலில் 12 வோல்ட் சப்ளை கொடுக்கலாம் மற்றும் ரிலே கான்டாக்ட்ஸு அதில் தான் இருக்குது. இதில் இந்த ரிலே கான்டாக்டில் தான் நம்ம லோடு பல்பு அதாவது கனெக்ட் பண்ணுவோம். K0ங்கிறது நார்மலி ஓப்பன் பின்னு ரிலேவோடது, K1ங்கிறது போலில் தான் எப்போவும் சப்ளை கொடுப்போம். டெம்பரேச்சர் சென்சார் ஒன்று கொடுத்துருக்காங்க, இது கூட அது NTC டெம்பரேச்சர் சென்சார். பவர் அடாப்டர் 12 வோல்ட் 12 வோல்ட் 1 ஆம்பியர் அல்லது 1.5 ஆம்பியர் தேவைப்படும். இந்த ஸ்க்ரூ டெர்மினலில் முதல்ல 12 வோல்ட்டை கனெக்ட் பண்ணிக்கலாம். ப்ளஸ் மைனஸ் கரெக்டாக கொடுக்கணும். ப்ளஸ் 12 வோல்ட் கிரவுண்டில். போர்ட்லேயே 5 வோல்ட் ரெகுலேட்டர் இருக்குது. அந்த 5 வோல்ட் ரெகுலேட்டர் மைக்ரோ கண்ட்ரோலருக்கும் டிஸ்பிளேக்கான 5 வோல்ட்டை ப்ரொவைட் பண்ணுது. இப்போது 12 வோல்ட் சப்ளை கொடுத்துடலாம். இந்த NTC டெம்பரேச்சர் சென்சாரை போர்டில் இருந்து எடுத்துட்டிங்கன்னா அந்த டிஸ்பிளே ஓப்பன் கண்டிஷன் காமிக்கும். இப்போ டெம்பரேச்சர் சென்சாரை கனெக்ட் பண்ணிக்கலாம். செட்டிங்ஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த கீழே உள்ள பட்டன்ஸ் 3 பட்டன்ஸ் இருக்குது. செட்டு ப்ளஸ் மைனஸ். இந்த ப்ளஸ் அண்ட் மைனஸ் 2 பட்டனையும் ஒரு சேர சற்று கூடுதலான நேரம் அழுத்தி பிடிச்சிங்கன்னா அது ஃபேக்ட்ரி ரீசெட்டுக்கு போயிடும். எந்த செட்டிங்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இது முதல்ல ஆரம்பிச்சுக்கணும். அப்போ பழைய செட்டிங் அழிஞ்சு புது செட்டிங்ஸுக்கு போகலாம். புது செட்டிங் செய்வதற்கு அந்த செட் பட்டனை சற்று கூடுதலான நேரம் அழுத்தி பிடிக்கணும். மொத்தம் 7 செட்டிங்ஸ் இருக்குது, P0 to P6. P0 மற்றும் P1 தான் முக்கியமானது. இப்போ ஒவ்வொரு செட்டிங் பார்க்கலாம். P0ல் 2 செட்டிங்ஸ் இருக்குது. Cங்கிறது கோல்டு, Hங்கிறது ஹாட். இன்குபேட்டருக்கு நம்ம H தான் வைப்போம், ஹாட். அப்போ ரிலே எப்போவுமே ஆனில் இருக்கும் Hல், அந்த பர்டிகுலர் டெம்பரேச்சரில் ஆஃப் ஆகும். P1ங்கிறது பேக்லாஷ் செட்டிங்பாங்க. அது நார்மலாக 2 இருக்கும், அது 0.5 இல்லைன்னா 0.2 வச்சுக்கலாம். இது பேக்லாஷ் இல்லை அப்படின்னா 38 செட் பண்ணிங்கன்னா அது 40ல் தான் ஆஃப் ஆகும். P2ங்கிறது மேக்ஸிமம் டெம்பரேச்சர், அதிகபட்ச டெம்பரேச்சர். இது 120ல் டிஃபால்ட்டாக இருக்குது. இது வேணும்னா குறைச்சிக்கலாம் அல்லது அப்படியே விட்டுடலாம். P3ல் லோ டெம்பரேச்சர், மினிமம் ட்ரிகர் டெம்பரேச்சர்னு சொல்லுவாங்க, அது -55ல் இருக்குது. இதுவும் வேணும்னா செட் பண்ணலாம், இல்லைன்னா டிஃபால்ட்டில் விட்டுடலாம். அடுத்து P4, இது கரெக்ஷன் செட்டிங், அது 0லே இருக்கலாம், ஆஃப்செட் கண்டிஷன் சொல்லுவாங்க. P5 வந்து எவ்வளோ டிலே கழித்து ரிலே ஆன் ஆனுங்கிறது, அதுவும் டிஃபால்ட் 0ல் கொடுத்துடலாம். P6 வந்து ஹை டெம்பரேச்சர் அலாம், அது ஆஃபில் தான் இருக்கணும். அப்போ முக்கியமானது P0 மற்றும் P1 தான் நம்மளுக்கு மிக முக்கியமான செட்டிங்ஸ். இப்போ செட்டிங் செய்வதற்கு செட் பட்டனை சற்று நேரம் அழுத்தி பிடிக்கணும். இப்போது ஃபஸ்ட்டு P0 செட்டிங் வரும், அது Hல் வச்சுக்கலாம். ப்ளஸ் அல்லது மைனஸ் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா HC மாறும். இப்போ எந்த பட்டனும் அழுத்தலைன்னா அது கரண்ட் செட்டிங், அதாவது ரூம் டெம்பரேச்சர் காமிக்கும். இப்போ நீங்கள் ஷார்ட் ப்ரெஸ், செட் பட்டனை ஷார்ட் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இது டிஸ்பிளே வந்து பிளிங்க் ஆக ஆரம்பிக்கும். அப்போ நீங்கள் ப்ளஸ் மைனஸ் உபயோகப்படுத்தி வேணுங்கிற டெம்பரேச்சரை செட் பண்ணலாம். இப்போது டெஸ்டிங் பர்பஸ்க்காக நம்ம 32 செட் பண்ணியிருக்கோம். அப்போது எந்த பட்டனும் ப்ரெஸ் பண்ணலைன்னா நார்மல் டெம்பரேச்சர் காமிக்கும். இப்போது டெம்பரேச்சர் கூட்டுறதுக்காக இப்போது சென்சாரை நம்ம தொட்டிங்கன்னா டெம்பரேச்சர் கூடும். அப்போ 32 டிகிரியில் இந்த ரிலே வந்து ஆஃப் ஆகிடும். இப்போ H கண்டிஷன். இப்போ கனெக்ஷன் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இன்குபேட்டருக்கு P0 H கண்டிஷனில் வச்சுக்கணும். டெம்பரேச்சர் செட் பண்ணுறதுக்கு செட் பட்டனை ஷார்ட் ப்ரெஸ் பண்ணிவிட்டு டிஸ்பிளே பிளிங்க் ஆகும். அப்போது ப்ளஸ் மைனஸ் சுவிட்சுகளை உபயோகப்படுத்தி அதை 38.5 டிகிரி செல்சியஸில் செட் பண்ணிக்கலாம். 38.5 டிகிரி செல்சியஸ் தான் முட்டை குஞ்சு பொரிப்பதற்கான ஏதுவான வெப்பநிலை. இப்போது எந்த பட்டனையும் ப்ரெஸ் பண்ணலைன்னா அது நார்மல் டெம்பரேச்சர் காட்டும். அந்த ரிலே வந்து எப்போவுமே ஆன் கண்டிஷனில் இருக்கும். இப்போ Hல் இது கனெக்ஷன் வந்து ரிலே கான்டாக்ட் கனெக்ஷன் இப்போ பார்க்கலாம். K1 K0ன்னு கொடுத்துருக்காங்க. K1ல் தான் எப்போவுமே சப்ளை கொடுக்கணும். சப்ளை இப்போ ஏசி பல்ப் யூஸ் பண்ணுறதுனால ஃபேஸ் வந்து K1ல் கொடுத்துடலாம். K0 கனெக்ஷனில் இருந்து பல்போட ஒரு ஒயர்
ஒரு ஒயரை K0வில் கொடுக்குறோம், இன்னொரு ஒயர் பல்பு வந்து நியூட்ரலுக்கு போயிடும். அப்போது இந்த ரிலே காண்டாக்ட் வழியாக ஃபேஸ் வந்து K1 K0 வழியாக பல்புக்கு ரீச் ஆகி நியூட்ரலுக்கு கம்ப்ளீட் ஆகும். அப்போ பல்பு எப்போவும் எரியும். இப்போது இது சுவிட்ச் மாதிரி ஆக்ட் ஆகும். இந்த சாதாரண குண்டு பல்பு தான் இதுக்கு உபயோகப்படுத்தணும். எல்இடி பல்பில் இத்தனை ஹீட் வராது, அதனால் குண்டு பல்பு தான் உபயோகப்படுத்தணும். இதில் 2 பின் மெயின்ஸ் கார்டு சப்ளை கொடுக்குறதுக்காக உபயோகப்படுத்தியிருக்கேன். இதில் ஃபேஸ் ஒயரை நடுவில் கட் பண்ணியிருக்கேன். ஃபேஸ் நியூட்ரல் 2 ஒயர் இருக்கும். ஃபேஸ் ஒயரை கட் பண்ணி மெயின்ஸ் சப்ளை பக்கம் போகிற ஒயர் வந்து K1 அதாவது போலில் கொடுக்கணும். பல்பு பக்கம் போகிற ஒயர் வந்து K0வில் கொடுக்கணும். அப்போ இந்த ஒரு ஒயர் வழியாக தான் சுவிட்ச் மாதிரி அது வேலை செய்யும். இப்போ பவர் கொடுத்தா உடனே பல்ப் எரியும், ஏன்னா ஹெச் கண்டிஷனில் ரிலே ஆனில் தான் இருக்கும் எப்போவுமே. இப்போ ஏசி சப்ளை கொடுக்குறோம், இப்போ ரிலே ஆனில் இருக்கனால பல்பு எரியும். டெம்பரேச்சர் சென்சாரை பல்ப் பக்கத்தில் வச்சிங்கன்னா அது டெம்பரேச்சர் கூடும். இப்போ நம்ம செட்டிங் வந்து 38.5ல் வச்சுருக்கோம். அப்போ 38.5 ரீச் ஆகும்போது பல்பு ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகும், ரிலே ஆஃப் ஆகும், பல்பும் ஆஃப் ஆகிடும். இப்போ டெம்பரேச்சர் திருப்பி குறையும் போது 38.5 கீழே வரும்போது ரிலே ஆன் ஆகும், பல்பு மறுபடியும் ஆன் ஆகிடும். இந்த மாதிரி பல்பு ஆஃப் ஆகி ஆன் ஆகி டெம்பரேச்சர் ஒரே சீராக வைக்கிறதுக்கு உதவுது. இப்போ பல்பு அடிக்கடி ஆன் ஆஃப் ஆகிறதுனால இது ஃபெயில்யூர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதனால் ஒன்றுக்கு மேற்பட்ட பல்புகளை உபயோகப்படுத்திக்கலாம் அதே பாயிண்டில். இப்போ நம்ம கோல்டு செட்டிங் பார்க்கலாம். கோல்டு செட்டிங் இன்குபேட்டருக்கு தேவையில்லை. நம்ம ஃபேன் பொதுவாக 12 வோல்ட் டைரெக்டாக தான் கொடுப்போம். இது கோல்டு செட்டிங்கும் இதில் செய்யலாங்கிற காமிக்கிறக்காக P0 செட்டிங் முதல்ல Cயில் வைக்கலாம். இதில் இன்குபேட்டருக்கு எப்போவுமே ஹெச் தான். இது சி கண்டிஷனில் அந்த செட் பண்ண டெம்பரேச்சரில் ஆன் ஆகும். இது ஃபேன் மாதிரி ஆன் பண்ணுறதுக்காக உபயோகப்படுத்தலாம். +12 வோல்ட்டுக்கு வந்து ஃபேன் யூஸ் பண்ணுறோம், அதனால் +12 வோல்ட்டை K1ல் கொடுத்துக்கலாம். இந்த ஃபேன் டிசி ஃபேனில் 2 ஒயர் இருக்குது, ப்ளஸ் மைனஸ். ப்ளஸ் வந்து K0வில் கொடுத்துடலாம், அது நார்மலி ஓப்பன் காண்டாக்ட் ரிலேவோட. பிளாக் ஒயரை மைனஸில் கொடுத்துருங்க. இதுதான் இதனோட கனெக்ஷன். எப்போவுமே K1 வந்து போல் ரிலேவோட போல் கண்டிஷன், அதில் தான் எப்போவும் சப்ளை கொடுப்போம். நம்ம ஏசி பல்பு உபயோகப்படுத்தும் போது K1ல் ஏசி கொடுத்தோம். இப்போ 12 வோல்ட் டிசி கொடுக்குறதுனால K1 போலில் வந்து 12 வோல்ட் கனெக்ஷன் கொடுத்துருக்கோம். 12 வோல்ட் அடாப்டர் டெர்மினல் பக்கத்துலேயே இருக்கிறனால நம்ம ஒரு சின்ன லூப் மாதிரி கொடுத்துருக்கோம். K0வில் லோடு, அதாவது டிசி ஃபேன் கனெக்ட் பண்ணி ஃபேனோட இன்னொரு ஒயர் வந்து நெகட்டிவ்க்கு போகுது. இதுதான் இதனோட கனெக்ஷன். இப்போ பவர் கொடுத்தீங்கன்னா பவர் கொடுத்துட்டு P0வை Cயில் செட் பண்ணலாம். அதாவது கோல்டு கண்டிஷன். P1 செட்டிங் வந்து 0.2ல் வச்சுக்கலாம். அப்போது என்ன டெம்பரேச்சர் செட் பண்ணுறோமோ அதிலிருந்து 0.2 வித்தியாசத்தில் அது ஆஃப் ஆகும், ஆன் ஆகும், ஆஃப் ஆகும். P3 மற்றும் P6 வரைக்கும் அது டிஃபால்ட் கண்டிஷன்லேயே விட்டுடலாம். இப்போ செட் பட்டனை ஷார்ட் ப்ரெஸ் பண்ணிவிட்டு டெம்பரேச்சர் செட் பண்ணலாம். எல்இடி பிளிங்க் டிஸ்பிளே பிளிங்க் ஆகும். ப்ளஸ் மைனஸ் உபயோகப்படுத்தி இப்போ 32.5ல் செட் பண்ணிக்கலாம். 32.5 டிகிரி செல்சியஸ் வந்துச்சுன்னா இந்த ஃபேனு ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகும். இதுதான் கோல்டு கண்டிஷன். பொதுவாக இன்குபேட்டரில் ஃபேனை டைரெக்டாக ப்ளஸ் மைனஸில் கனெக்ட் பண்ணி ஹீட்டு ஒரே சீராக வெப்பநிலை அந்த பாக்ஸ் பூரா இருக்கிற மாதிரி ஃபேன் டைரெக்டாக 12 வோல்ட்டில் தான் கொடுப்போம். இன்குபேட்டருக்கு எப்போவுமே P0 ஹெச் கண்டிஷனில் தான் வைக்கணும். நன்றி.